வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ உங்களுக்கான SBI கிளர்க் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான ரீசனிங் ப்ராக்டிஸ் செஷன் வீடியோ. ஸோ டமால் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா 1899 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. 1899 ரூபாய்க்கு 1 இயர் வேலிடிட்டிக்கு அவைலபிளாக இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 24 மந்த் தேவைன்னா 2499க்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஒரு கரெக்டாக பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பிகினர்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் இதில் A to Z எல்லா டாபிக் கவர் பண்ணிடுவோம். ஸோ 999க்கு அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ராயல் பாஸ்ன்றது கிராக் வித் ஜாக்கில் உள்ள எல்லா பேக்கேஜையும் நீங்கள் 1 இயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ராயல் பாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஒரு சீட்டிங்கை பார்க்கும்போதே அது எந்த மாதிரி ஒரு சீட்டிங் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம பார்த்துருக்கணும். புதுசா போய் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினை பார்த்தோம்னா அதுல டக்குன்னு யோசிக்கிற தன்மை வராது. அதனால முன்னாடியே நீங்க இப்படி மெயின் செஷன் பார்த்தாதான் யோசிக்கிற தன்மை வரும். ஃப்ரெஷரா இருந்தாலும் பிகினரா இருந்தாலும் இந்த செஷன் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டா நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். சரியா? ஸோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நான் இந்த பார்க்கும்போதே லைட்டா இப்படி ரீட் பண்ணி பார்க்கிறேன். பார்க்கும்போதே இஃப் நம்பர் 1 appears on dice, அதாவது இதை நான் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த தாயக்கட்டை உருட்டி டேபிள்ல உள்ளவங்க நைட்டி வைக்கிற மாதிரி ஒரு சம் அப்படின்னு சொல்லி இது நீங்க முன்னாடி பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது தோணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சிடறேன், நம்ம இந்த எப்பையும் போல க்ளூ எழுதுவோம்ல, அதை நம்ம பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இதை உங்களுக்கு பெருசா கொஞ்சம் காட்டிக்கிறேன். சரியா? பாதி பாதியா அதை பிரிச்சுக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாதி பாதியா நான் பிரிச்சுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 8% MNOPQRS and T were initially seated around a circular table facing the center. அதாவது ஒரு 8 பேர் பாத்தீங்கன்னா சர்க்கிள்ல சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? The number of each person had different number of toffees. சரியா? ஒவ்வொருத்தவங்களும் டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் டாஃபீஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. The number of toffees with them was different number. அதாவது ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு நம்பர் கவுண்ட்ல வந்து டாஃபீஸ் வச்சிருக்கான். சரிங்களா? 10ல இருந்து 17க்குள்ள 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் டாஃபீஸ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. There were 3 concentric tables. அதாவது 3 concentric tablesனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படி வச்சிருப்பாங்க. இப்ப கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா என்ன? இது பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். சரியா? இப்ப 3 கான்சென்ட்ரிக் டேபிள்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 டேபிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரிஞ்சா? The outermost table was a square shaped table where each seat at the corner was numbered 1 to 4 in the clockwise direction. The innermost table was a triangular table where each seat, அதாவது கார்னர்ல தான் சீட் இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு was numbered 1 2 3 in the clockwise direction such that seat number 3 of the square aligns with the seat number 3 of the triangle. Seat number 2 of the square with seat number 2 of the triangle. The second table was the circular table around which person were seated initially அப்படின்னு சொல்றாங்க. சிவா ப்ரோக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கொஸ்டின் வாங்கயா, சீக்கிரம் வாங்க சிவா, நீங்க சீக்கிரம் கிளியர் பண்ணும்பியா. ஸோ என்ன சொல்றாங்க தெரியுமா? அவுட்டர் மோஸ்ட் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டர் மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்கொயர் தான் வந்து அவுட்டர்ல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டான். செகண்ட் டேபிள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றான். செகண்ட் டேபிள் என்ன இருக்குன்னு சொல்றான்? சர்க்கிள் இருக்குன்றான். மூணாவதா தான் ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்கான். புரியுதா? தெளிவாக புரிஞ்சா? சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அவுட்டர் மோஸ்ட் டேபிள் வந்து ஸ்கொயர். அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் டேபிள் அப்படின்னு தான் கொடுத்திருக்கீங்க பாருங்க. இந்த இடத்துல செகண்ட் டேபிள் வா சர்க்குலர் டேபிள். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து தி இன்னர் மோஸ்ட் டேபிள், அதாவது உள்ள இருக்க இன்னர் மோஸ்ட் டேபிள் பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இதுல என்ன சொல்றான் தெரியுமா? கிளாக் வைஸ்ல 1 2 3 4ன்னு நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? கிளாக் வைஸ்ல 1 2 3 4 நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஸ்கொயர்ல வந்து 4 பேருமே கார்னர்ல தான் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி ட்ரையாங்கிள்லயுமே 3 பேர் வந்து கார்னர்ல தான் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டான். இப்போ
கார்னர்ல கிளாக் வைஸ்ல வந்து 1 2 3 4 கொடுக்கணும், இன்னர்லயும் பாத்தீங்கன்னா வந்து கிளாக் வைஸ்ல 1 2 3 கொடுக்கணும்னு சொல்றான். இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், சார் ஒன்னை இங்க ஆரம்பிக்கிறதா இல்ல ஒன்னை இங்க ஆரம்பிக்கிறதா, ஒன்னை இங்க ஆரம்பிக்கிறதா இல்ல ஒன்னை இங்க ஆரம்பிக்கிறதான்னு கேட்பீங்க. நல்லா கவனிங்க, ஒன்னை இங்க ஆரம்பிச்சீங்கன்னா 2 3 4ன்னு போடுவீங்களா? அவன் என்ன சொல்லியிருக்கான், ட்ரையாங்கிள் உள்ள அந்த கார்னரும் இதுல உள்ள கார்னரும் சேமா இருக்கணுமா, 2 2 சேமா இருக்கணும், 3 3 சேமா அலைன் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்கானா? நான் சொல்றதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க 2 போடுறீங்கன்னா இங்க எங்க போய் 2 போடுவீங்க? அதுக்கேத்த மாதிரி நேரம் அலைனே ஆகலையே அந்த எட்ஜ். நான் சொல்றது கிளியரா புரியுதா? ஓகேயா? அடுத்து இங்க 3 போட்டிருக்கீங்களே, இந்த இடத்துல ஏதாவது கார்னர் இருக்கா ட்ரையாங்கிள்? இல்ல. அப்ப நம்ம போட்டது தப்பு. இங்க ஒன்ன ஸ்டார்ட் பண்ண கூடாது. புரிஞ்சா? எங்க ஒன்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க மக்களே, எங்க ஒன்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க மாஸ். இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, எனக்கு 2 3 வந்து தான் அலைன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு க்ளூ கொடுத்திருக்கான் பாருங்க. seat number of 3 of the square aligns with seat number of 3 of the triangle. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கோடு கண்டிப்பா அலைனே ஆகாது. இதுக்கு நேரா யாருமே இல்லை, எல்லாருமே கார்னர்ல தான் இருக்காங்க. சோ இந்த இடத்துல இது மேட்ச் ஆகுது, அலைன் ஆகுதா? அத மாதிரி இந்த கார்னருக்கு அலைன் ஆகுதா? அப்ப ஒன்னு நான் இங்க எடுத்தா இங்க 2 போடுவேன், 3 போடுவேன், இங்க 4 போடுவேன். அப்ப இங்க 2 இருக்குன்னா இங்கே எனக்கு 2 தான் இருக்கணும், இங்க 3 இருக்குன்னா இங்கே எனக்கு 3 தான் இருக்கணும். சரியா? பேலன்ஸ் உள்ள 1 இங்க. இப்ப கிளாக் வைஸ் நான் போட்டிருக்கேனா? சூப்பர் 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 சூப்பர். நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப நான் கிளாக் வைஸ்ல போட்டிருக்கேனா? 1 2 3 4. இதுலயும் கிளாக் வைஸ்ல 1 2 3. இதுவரை எல்லாத்துக்குமே கிளியரா? இதுவரை எல்லாத்துக்குமே கிளியரா? இதுவரை எல்லாத்துக்குமே கிளியர் தானே? சோ அடுத்து போவா? இத சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா the second table was a circular table which person seated initially அப்படின்னு சொல்லிட்டாங்க. The person have 14 toffees seated immediate right of the person who seated opposite to the queue. S was seated to the immediate left of P. இப்படி பேசுறதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் இனிஷியலா எல்லாருமே உட்கார போறது சர்க்கிள்ல தான். அப்ப சர்க்கிள்ல நம்ம 8 பேரை உட்கார வைக்கணும் ஃபர்ஸ்ட். நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் இந்த 8 பேரையுமே நம்ம உட்கார வைக்கணும். இதுதான் நமக்கான டாஸ்க். இப்போ இந்த இடத்தை பாத்தீங்கன்னா இங்க க்ளூ முடிஞ்ச பிறகு மஞ்சு த்ரூ a dice 3 different rounds. After every throwing a dice, some person seated around a circular table moved and changed their position to the different number appeared on the dice according to the number of dice. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, முன்னாடி சர்க்கிள்ல வந்து எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. P Q R S T U V W இப்படி முன்னாடி சர்க்கிள்ல எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மஞ்சுன்னு இருக்கு. சரியா? மஞ்சுன்னு பேரு வச்சா இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். சரியா? ஒரு பொண்ணு மஞ்சுன்னு இருக்கு. இந்த மஞ்சுன்ற பொண்ணு டைஸ உருட்டுது. சரியா? டைஸ உருட்டும் போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க, டைஸ்ல 1ஆம் நம்பர் விழுந்தா P தூக்கி ஸ்கொயர்ல 4 இருக்க இடத்துல மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது புரிஞ்சா? ஒருவேளை மஞ்சு பாத்தீங்கன்னா திடீர்னு 2 டைஸ் பகடை உருட்டுறாங்க. டைஸ உருட்டும் போது 2ஆம் நம்பர் விழுகுது. அப்ப என்ன சொல்றாங்க? டீயை கொண்டு போய் ட்ரையாங்கிள்ல 3ஆம் நம்பர் இருக்க இடத்துல பிக்ஸ் பண்ணுங்க இப்படி சொல்றாங்க. சோ நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல எல்லாரையுமே உட்கார வச்சுட்டு அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க டைஸ்க்கு. ஒவ்வொரு நம்பரும் விழுந்தா ஒவ்வொரு மாதிரி மூவ் பண்ணணும்னு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அத ஸ்கொயர்ல மூவ் பண்ணுமா, ட்ரையாங்கிள்ல மூவ் பண்ணுமா, சரிங்களா? இப்படின்றத கடைசியா மூவ் பண்ணி எவன் எங்க இருக்கியா, சர்க்கிள்ல எத்தனை பேர் இருக்கான், ட்ரையாங்கிள்ல எவன் எந்த இடத்துல இருக்கான், ஸ்கொயர்ல எவன் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் சம்மு. இந்த மாதிரி பேட்டர்ன்ல நான் ப்ரீவியஸாவே டீச் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. சோ நீங்க நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். இது பார்த்தேன்னா வந்து நம்ம ஒரு இடத்துல உட்கார வச்சிருவோம், டைஸை உருட்ட சொல்லுவாங்க, இல்லாட்டி இந்த கார்டு எடு அந்த கார்டு எடுன்ட்டு அப்படியே இடத்தெல்லாம் மாத்தி விட்டு ஃபைனலா ஒரு அரேஞ்ச்மெண்ட் வரும். இப்படின்றத நீங்க அந்த கொஸ்டினை ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது முன்னாடியே புரிஞ்சு நீங்களே சொல்ல ஆரம்பிக்கணும். இதை தான் நான் எதிர்பார்க்கிறேன்.
சரிங்களா? இது வரை அது கிளியரா? ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன், நம்ம வழக்கம் போல ஒவ்வொரு க்ளூவை முன்னாடியே எழுதி வச்சிட்டேன். ஃபுல்லா ரீட் பண்ணி அந்த க்ளூவை உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். The person having 14 toffees was seated to the immediate right of the person who seated opposite to Q. அதாவது Qக்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு இமிடியேட் ரைட் 14 அப்படின்னு சொல்றாங்க. இந்த க்ளூவை முடிச்சிட்டோம். அடுத்து S was seated to the immediate left of P. P யோட immediate left வந்து S அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, the person who having 15 toffees was seated second to the right of O. O ஓட first right second rightல உள்ளவன் 15 toffees வச்சிருக்கான் அப்படின்றத சொல்றாங்க. and immediate left of the person having 12 toffees, அதாவது 12 toffeesக்கு வந்து immediate left பாத்தீங்கன்னா 15 toffees. ஏன்னா அண்டு இருக்கு, அப்ப முன்னாடி உள்ளதா நம்ம பார்க்கணும். 12 toffeesக்கு immediate left யார் இருக்கானா, 12 toffeesக்கு immediate left பாத்தீங்கன்னா வந்து 15 toffees இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, T was seated second to the right of Q. Q ஓட செகண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா T உட்கார்ந்து இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றான், and both of them have odd number of toffees. அதாவது Qவும் odd number of toffees, Tயும் odd number of toffees. For example 11, 13, 15, 17. இந்த நாள்ல தான் ஏதோ வந்து Qக்கும் Tக்கும் இருக்க போகுது. கிளியரா? where Q had more toffees than T. Q பாத்தீங்கன்னா T விட அதிகமா இருக்கணும்ன்றாங்க. For example T 11 இருக்கானா Q வந்து 13 or 15 or 17 இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சா? துளசி ராமு, நீங்க ஒரு தடவை வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. இப்ப இடையில வந்தா கண்டிப்பாக புரியாது. வீடியோ ஓட்டி விடுங்க, முன்னாடி ஓட்டி விட்டு ஓப்பனிங்ல இருந்து வாங்க. இடையில லைவ்ல போகுந்தா லைட்டா புரியாது. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க, the person who having 10 toffees seated adjacent to M. எம்முக்கு பக்கத்துல உள்ளவங்க 10 toffees. எம்முக்கு ரைட் சைடுல உள்ளவங்க 10 toffees இருக்கலாம், இல்ல எம்முக்கு லெஃப்ட் சைடுல உள்ளவனும் 10 toffees இருக்கலாம். பட் அட்ஜசன்ட்னு சொல்லியிருக்கான். எம்மும் 10ம் பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லிட்டான். P seated second to the left of R. P ஓட R ஓட செகண்ட் லெஃப்ட்ல P இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. R ஓட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா P இருக்கான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? and did not had 14 toffees. P க்கு வந்து 14 toffees கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? P க்கு வந்து 14 toffees கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. M was seated second to the right of N. என்னோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்ல வந்து M இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. and had 11 toffees. எம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 toffees இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த சம்ம நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தோம்னா க்ளூ இந்த மாதிரி க்ளூவை எழுதாம டைரக்டா ஸ்டார்ட் பண்ணி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். சில பேர் திங்க் பண்றீங்க பாத்தீங்களா, க்ளூ எழுதி தான் போடணுமான்னு. க்ளூ எழுதாமையும் போடலாம். டைரக்டா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், க்ளூ எழுதாமையும் போடலாம். சரி, இப்போ இனிஷியலா மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 9 க்ளூ எழுதியிருக்கேன். எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க பாப்போம். வட்டத்தை போடவா? ஒரு நிமிஷம் இருங்க, வட்டத்தை போட்டு 8 போட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8. எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்களே மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாட்டி நான் சொல்லி கொடுத்துருவேன். எதை வச்சு இந்த இதை ஸ்டார்ட் பண்ணலாம், எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்? எனக்கு எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் நான் பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? 9th க்ளூ வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், வேற. 3rd க்ளூ வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், வேற. RP வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், வேற. நாம் பார்க்கும்போது இப்ப RP NM இதெல்லாம் சொல்றீங்களே, அதை வச்சு கன்ஃபார்மா ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி ஏதாவது க்ளூ இருக்கா? நான் சொல்றது புரியுதா? இப்ப ஆரோட செகண்ட் லெஃப்ட் P போட்டுருவீங்க, அதை வச்சு கன்ஃபார்மா ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி ஏதாவது க்ளூ இருக்கான்னு பாருங்க. இப்ப எம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கன்றீங்க. எம்முக்கு செகண்ட் லெஃப்ட், என்னோட செகண்ட் ரைட் எம், அதை வச்சு கன்ஃபார்மா அடுத்து உட்கார வைக்கிற க்ளூ இருக்கான்னு பாருங்க. எனக்கு இந்த கியூன்றது கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. கியூ வச்சா 14 ஃபில் ஆயிருது, கியூ வச்சா டி ஃபில் ஆயிருது. சரியா? கியூ வச்சு ஆட் நம்பர் டி, அந்த ஒரு க்ளூ இருக்கு. சரியா? சோ நான்
Q வச்சு எடுக்கலாமோ அப்படின்னு தோணுது. உங்கள் விருப்பம், நீங்க எதை வச்சு ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிக்கலாம், அது பாசிபிளா கரெக்டா எடுத்து கொண்டு வந்துடணும். ஸோ நான் என்ன செய்யறேன், Q வச்சு ஸ்டார்ட் பண்றேன். Q ஓட ஆப்போசிட்ல இருக்கவனோட இமிடியேட் ரைட் 14 அப்படின்னு சொல்றாங்க. Q ஓட ஆப்போசிட்ல இருக்கவனோட இமிடியேட் ரைட் 14 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க, Q ஓட செகண்ட் ரைட் T. அடுத்து என்ன சொல்றாங்க, Q ஓட செகண்ட் ரைட் T அப்படின்னு சொல்றாங்க. Q ஓட செகண்ட் ரைட் T அப்படின்றத சொல்றாங்க. இப்போ நான் என்ன செய்யறேன், அடுத்து எதை எடுக்கலாம், இப்போ நான் என்ன செய்யலாம்னா இந்த RPSP க்ளூவை எடுக்கலாமா இல்ல வேற எடுக்கணுமா சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் எனக்கு பாத்தீங்கன்னா பல்கா ஒன்னு எடுத்துட்டு போய் உட்கார வச்சாதான் இந்த இடமே எனக்கு நிறைய ஃபில் ஆகும். நான் போய் என்னோட செகண்ட் ரைட் எம்னா என்னோட செகண்ட் ரைட் எம் இங்கேயே உட்காரும் ஒரு 4-5 பாசிபிலிட்டி போகும். எனக்கு 4-5 பாசிபிளா போகாம சிம்பிளா ஒரு பாசிபிளோ இல்ல 2 பாசிபிளா தான் போகணும்னா நான் எதை எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா PSPR இதை எடுத்தா கரெக்டா என்னால உட்கார வைக்க முடியும். சரியா? கிளியரா? இப்ப நான் என்ன செய்யறேன்னா டைரக்டா போய் இங்க ஒரு பாசிபிள். சரியா? P ஓட இமிடியேட் லெஃப்ட் எஸ் இங்க வர பாசிபிள் இருக்கு. இன்னொரு பாசிபிள் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. Q இங்க, T இங்க, 14 இங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எனக்கு P ஓட இமிடியேட் லெஃப்ட் எஸ் இங்க வர பாசிபிள். கரெக்டா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான், R ஓட செகண்ட் லெஃப்ட் P அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா? R ஓட செகண்ட் லெஃப்ட் எனக்கு P. R இங்க எடுத்தேன்னா R ஓட செகண்ட் லெஃப்ட் P. இதுல பாத்தீங்கன்னா R இங்க எடுத்தா R ஓட செகண்ட் லெஃப்ட் P. எனக்கு இன்னொரு பாசிபிள் இந்த 2 பொசிஷன் இருக்கு. சரியா? இந்த 2 பொசிஷன் இருக்கு. பட் இங்க நான் P எடுத்துட்டு, சரியா, இங்க நான் P எடுத்துட்டு இங்க S போடலாம். அதை உங்களுக்கு சின்னதா போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்படி இருந்துச்சா? சரியா? இந்த இடத்துல Q இருந்துச்சு, இங்க T இருந்துச்சு, இங்க 14 இருந்துச்சா? இன்னொரு பாசிபிள் இங்க P எடுத்துட்டு இங்க S போடலாம். 14ல நீங்க P பாசிபிள் எடுக்க முடியாது. ஏன்னா அவன் சொல்லியிருக்கான் P க்கு பாத்தீங்கன்னா 14 வராது அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த ஒரு பாசிபிள் எடுக்கிறேன், P ஓட இமிடியேட் லெஃப்ட் S ன்னு சொல்லி. ஆனா R இந்த இடத்துல என்னால போட முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல அந்த பாசிபிளே நம்ம எடுக்க தேவையில்லை. நீங்க யோசிச்சிருப்பீங்க, சார் இங்க P போட்டு இங்க S போடலாமே அப்படின்னு. அங்க P ஃபிக்ஸ் பண்ணா உங்களால R போட முடியாது. இந்த இடத்துல ஆல்ரெடி Q இருக்கான். அதனால இந்த பாசிபிள் சைடே நம்ம போகணும்ன்ற அவசியமே இல்லை. புரிஞ்சா? கிளியரா? இதுவரை எல்லாத்துக்குமே கிளியரா மக்களே? இதுவரை எல்லாத்துக்குமே கிளியரா? இதுவரை புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கரெக்டா? இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, என்ன எடுக்கலாம், அடுத்து இன்னும் எம்டியா இருக்கு. ஓட செகண்ட் ரைட் 15. அதை நான் இங்க எங்கன்னு போய் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இங்க ஓ எடுத்தா செகண்ட் ரைட் 15 இங்கேயும் போடலாம், இங்க ஓ எடுத்தா செகண்ட் ரைட் 15 இங்கேயும் போடலாம், இங்க ஓ எடுத்தா செகண்ட் ரைட் 15 இங்கேயும் போடலாம். அப்ப நான் கரெக்டான க்ளூவை எடுத்துக்கணும். அப்ப நான் என்ன செய்வேன்னா, நான் போய் இந்த க்ளூவை பாக்குறேன். என்னோட செகண்ட் ரைட் எம்னு ஒரு க்ளூ இருக்கு, எம் இமிடியேட் நெய்பர் 10ன்னு ஒரு க்ளூ இருக்கு. பல்கா தூக்கிட்டு போய் உட்கார வைக்க நான் இப்ப ட்ரை பண்றேன். நான் சொல்றது புரிஞ்சா? என்னோட செகண்ட் ரைட் எம்னு இருக்கு, எம்மோட இமிடியேட் நெய்பர் 10ன்னு இருக்கு. அதை பல்கா தூக்கிட்டு போய் நான் உட்கார வைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் பாசிபிள்ல என்ன இங்க போட்டால் செகண்ட் ரைட் எம் இங்க வரும். அதுலயே பாத்தீங்கன்னா என் இங்க போட்டு எம் இங்கேயும் போடலாம். அந்த பாசிபிளையும் நான் எடுக்கிறேன். அந்த இதுல ஃபில் ஆயிருந்ததை அப்படியே நான் காட்டுறேன். Q இருக்கு, செகண்ட் ரைட் T இருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 14 இருக்கு, இங்க P இருக்கு, இங்க S இருக்கு, இங்க R இருக்கு. இதுதான் இந்த பாசிபிள். சரியா? இதுல இருந்தே இன்னொரு பாசிபிள் என்னன்னா, என்னோட செகண்ட் ரைட் M இங்க போடலாம். சரியா? இப்ப இந்த பாசிபிள்ல பாத்தீங்கன்னா என்னோட செகண்ட் ரைட் M நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் M எனக்கு 11th ஆபீஸ்ன்னு கொடுத்துட்டான். என்ன இங்க எடுத்தாலும் இங்க M போட முடியாது, என்ன இங்க எடுத்தாலும் உங்களால இங்க M போட முடியாது, என்ன இங்க எடுத்தாலும் இங்க M போடலாம். ஆனா M க்கு 11 அப்படின்னு சொல்லியிருக்கேன், இங்க 14 இருக்கு. இந்த பாசிபிள் கேன்சல். சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க, M க்கு அட்ஜசன்ட்ல 10 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான்.
எம்முக்கு அட்ஜசன்ட்ல இங்க 10 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எம்முக்கு அட்ஜசன்ட்ல இங்க 10 வரலாம் அல்லது இங்க 10 வரலாம். பட் கியூக்கும் டீக்கும் ஆட் நம்பர் டாஃபீஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூக்கும் டீக்கும் ஆட் நம்பர் டாஃபீஸ் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல என்னால 10 போட முடியாது. இந்த பாசிபிள் கேன்சல். அப்ப ஃபைனலா எனக்கு இதுல தான் ஆன்சர் வரும்னு தெரிஞ்சிருச்சா? பேலன்ஸ் உள்ள ஓவர் இங்க போட்டுறேன். சரியா? இப்ப எம்முக்கு அட்ஜசன்ட்ல 10 வரணும். கண்டிப்பா கியூக்கு 10 வராது. பிகாஸ் கியூக்கு ஆட் நம்பர் டாஃபீஸ் தான் வரணும் அப்படின்ற க்ளூ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்கு. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன், இங்க 10 போடுறேன். சரியா? இப்ப அடுத்து என்ன சொன்னாங்க ஒரு க்ளூ, இப்ப பெண்டிங் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஓவோட செகண்ட் ரைட் 15. இதை எடுக்கலாமா? முடிச்சதெல்லாம் அடிச்சிருவோம். முடிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டுருவோம். இப்ப ஓவோட செகண்ட் ரைட் 15. ஓ இங்க இருக்குன்னா செகண்ட் ரைட் இங்க 15. அடுத்து என்ன சொல்றாங்க, 12க்கு இமிடியட் லெஃப்ட் 15 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த பாசிபிள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பாசிபிள் நான் ஏன் கேன்சல் பண்ணேன்னா எம்முக்கு பக்கத்துல 10 வரணும். பட் கியூவும் ஆட் நம்பர் தான் வரணும், டீயும் ஆட் நம்பர் தான் வரணும். சோ ரெண்டு சைடுமே என்னால 10 பிளேஸ் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த பாசிபிள் கேன்சல். சரியா? சோ இப்போ இங்க போட்டாச்சா? இப்ப பாத்தீங்கன்னா 12 ஓட இமிடியட் லெஃப்ட் தான் 15 போட்டோமா? இப்ப நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம். கியூவும் ஆட் நம்பர் இருக்கணும், டீயும் ஆட் நம்பர் இருக்கணும், கியூவோட டி கிரேட்டரா இருக்கணும். எனக்கு பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் இருக்கதே 11, 13, 15, 17. பிகாஸ் 10 to 17 அதுக்குள்ளதான் டாஃபீஸ் நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 11, 13, 15, 17 11 எம்முக்கு ஃபிக்ஸ் ஆயிருச்சு. சரியா? சோ இப்ப 13, 15, 7 இருக்கு. 15ம் பாத்தீங்கன்னா எஸ்க்கு ஃபில் ஆயிருச்சு. பேலன்ஸ் உள்ளது 17, 13. அப்ப 17 இஸ் கிரேட்டர் தென் 13. அப்ப இங்க Q போட்டு இங்க T போட்டுடலாமா? அப்ப Qக்கு தான் 17 வரும், Tக்கு தான் 13 வரும். பேலன்ஸ் உள்ளது 10ல இருந்து 17க்குள்ள இருக்க ஒரே நம்பர் 16 இங்க. எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சா? இது எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சான்னு மட்டும் சொல்லுங்க. இது எல்லாமே கிளியரா புரிஞ்சா? ஒரு ஆளுக்கு புரியாட்டின்னு சொல்லுங்கயா, நான் சொல்லி தரேன்யா. தயவு செய்து இந்த எனக்கு கூச்ச நாச்சமா இருக்கு நான் கமெண்ட் போட மாட்டேன் அப்படின்லாம் இருக்காதீங்க. சின்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, சொல்லி தரதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சரியா? சின்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் திரும்ப சொல்லுவேன். இந்த சர்க்கிள் புரிஞ்சாதான் நம்ம அடுத்து மூவ் பண்றதே உங்களுக்கு புரியும். இது கிளியரா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. வீடியோ இடையில லைவ் வந்துட்டு புரியலன்னு சொல்லக்கூடாது. லைவ் நீங்க இடையில தான் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லைவ் பாருங்க. எல்லாருக்குமே கிளியரா மக்களே? சூப்பர் சூப்பர் சூப்பர்யா, கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறீங்க. சரியா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இதை நான் க்ளூ இல்லாம சால்வ் பண்ணி காட்டவா? டக்கு டக்குன்னு நான் ஃபுல்லா ரீட் பண்ண பிறகு சரி கியூல ஸ்டார்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு. க்ளூ இல்லாமையுமே சால்வ் பண்ண முடியும் டக்கு டக்குன்னு. எங்க பாருங்களேன், நான் ஃபர்ஸ்ட் பார்த்து இதை வச்சு ஆரம்பிக்கலாம்னு யோசித்தது பாத்தீங்கன்னா டக்குன்னு கியூ வச்சு ஆரம்பிக்கலாம்னு யோசித்தேன். கியூவோட ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு இமிடியேட் ரைட் 14. அடுத்து நான் என்ன தேடுறேன், கியூ ஃபில் பண்ணிருக்கேன், அது சம்பந்தமான க்ளூவை நான் பார்த்திருக்கேன். கியூவோட செகண்ட் ரைட் டி. டக்குன்னு இப்படி கண்ணு அலைப்பாய விடணும். அப்படி நீங்க அலைப்பாய விடுவீங்கன்னா நீங்க பார்த்தே சால்வ் பண்ணலாம். இப்ப அடுத்து எனக்கு எதை எடுத்தா கரெக்டா இருக்கும்னு தோணும் போது சரி ஆரோட செகண்ட் லெஃப்ட் பியும் பியோட இமிடியேட் லெஃப்ட் எஸ்ஐயும் எடுத்தோம்னா நமக்கு பாசிபிள் குறையும் அப்படின்னு தோணும். ஏன்னா எனக்கு இந்த ரெண்டு இடம் எம்டியா இருக்கு, இந்த ரெண்டு இடம் எம்டியா இருக்கு. சோ பிஎஸ் ஒன்னு இங்க உட்கார வைக்கலாம், இல்ல இங்க உட்கார வைக்கலாம். கண்டிப்பா இங்க பி வராது இப்படின்னு எனக்கு தோணும் பார்க்கும் போதே, நான் சம் சால்வ் பண்ணும் போதே. சோ பார்த்தே சால்வ் பண்ண முடியும். சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு P யோட இமிடியேட் லெஃப்ட் S ன்னு சொல்லியிருக்கான், இங்க போட்டேன். இன்னொரு பாசிபிள் எடுத்து என்ன செய்யறேன், டக்கு டக்கு டக்குன்னு போடலாம். சரிங்களா? Q இங்க போட்டு இங்க 14 போட்டு இங்க T போட்டு இங்க P யோட இமிடியேட் லெஃப்ட் S. இப்ப R ஓட செகண்ட் லெஃப்ட் P, இங்க R ஓட செகண்ட் லெஃப்ட் P. சரியா? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னோட செகண்ட் ரைட் டக்கு டக்குன்னு பார்க்கணும், நீங்க அதை தேடி பார்க்கணும். இப்படி பார்த்தாதான் நம்ம சால்வ் பண்ண முடியும் மக்களே. சரிங்களா? தெளிவாக புரிஞ்சா? கிளியரா எல்லாத்துக்குமே? சரியா?
அதாவது ஆட் நம்பர்ல நம்ம எல்லாம் பிக்ஸ் பண்ணும் போது மிஞ்சி இருக்கிறது 13 17. ஏன்னா எம்முக்கு பாத்தீங்கன்னா 11 வந்துருச்சு சரியா, அத மாதிரி எஸ்க்கு பாத்தீங்கன்னா 15 வந்துருச்சு. சோ மிஞ்சி உள்ளது பாத்தீங்கன்னா 13 17 தான். இதுல எது கிரேட்டர்? 17 தான் கிரேட்டர். கியூக்கும் ஆட் நம்பர் வரும் இருக்கான், டீக்கும் ஆட் நம்பர் வரும் இருக்கான். அப்ப கண்டிப்பா இந்த 17 தானே இங்க வரணும். 17 கிரேட்டர் தென் தானே 13 இருக்க முடியும். இப்படிதான் சரியா. சோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நம்ம ஃபைனல் சர்க்கிள்ல உட்கார வச்சாச்சு. இப்போ போய் நம்ம ஸ்டெப்ஸை ரீட் பண்ணலாம் சரியா. Manju threw a dice in 3 different rounds. After every round of throwing the dice, some person ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க பொசிஷன்ல அப்படின்னு சொல்லிட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க. If the number 1 appeared on dice, இப்போ மஞ்சு டைஸை உருட்டுறாங்க, நம்பர் 1 அப்பியர் ஆகுதுனால் the person having 12 toffees will move to the third position of triangle. For example, சரியா, இப்ப நம்பர் 1 டைஸ் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன சொல்லியிருக்கான்? the person having 12 toffees. யார் இங்க 12 இருக்கா? P12 இருக்கான். அவனை கொண்டு போய் எங்க உட்கார வைக்க சொல்றான்? அவனை கொண்டு போய் தேர்ட் பொசிஷன் ட்ரையாங்கிள்ல உட்கார வைங்க அப்படின்றான். நம்பர் 1 விழுந்தால் இந்த P கொண்டு போய் தேர்ட் பொசிஷன் ட்ரையாங்கிள்ல உட்கார வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தான் நம்ம மூவ் பண்ணணும் சரிங்களா. எம்முக்கு எப்படி 11 வந்துச்சு? வசந்தகுமார் எம்முக்கு 11 அவன் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்லயே கொடுத்திருக்கான். எம் ஹாஸ் 11 டாஃபி அப்படின்னு சொல்லி சரியா. சரி, இப்போ நமக்கு எந்த ஆர்டர்னு தெரியணும்ல. மஞ்சு டைஸ் உருட்டுறாங்கன்னு சொல்லிட்டாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் எதை போடுறாங்க, செகண்ட் எதை போடுறாங்க, தேர்ட் எதை போடுறாங்கன்னு தெரியணும்ல. அதுக்கு தான் இங்க ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. the order of outcome of the number in dice is 1 4 2 5 6 3. மஞ்சு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் போடுற நம்பர் 1, அடுத்து போடுற நம்பர் 4, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 6, அடுத்து 2, அடுத்து 5, அடுத்து 6, அடுத்து 3. அப்ப ஃபர்ஸ்ட் மஞ்சு பாத்தீங்கன்னா நம்பர் 1 டைஸை தான் உருட்டுறாங்க. அப்ப நம்பர் 1 ஃபர்ஸ்ட் விழுகுது அப்படின்னா என்ன சொல்றாங்க? யாரு 12 டாஃபீஸ் வச்சிருக்கானோ அவன் ட்ரையாங்கிள்ல 3வது பொசிஷனுக்கு போவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யாரு எனக்கு 12 டாஃபீஸ் வச்சிருக்கா? பி. அப்ப பியை கொண்டு போய் நான் சர்க்கிள்ல இருந்து எங்க உட்கார வைக்கணும்? சர்க்கிளை நான் இப்படி உள்ள போட்டேன்னா உங்களுக்கு குழம்பிடும் மக்களே. அதனாலதான் நான் வெளியே போட்டு வச்சிருக்கேன். உள்ள போட்டு தான் நீங்க ஓவனா மூவ் பண்ணணும். நான் இப்படி உள்ள போட்டு அதுலயும் கொச்சமுச்சியா நம்பர் இருந்தா மூவ் பண்றதுக்கு நீங்க குழம்புவீங்கன்னா சர்க்கிள் எடுத்து தனியா வரைஞ்சிருக்கேன். இப்ப பி வந்து நான் சர்க்கிள்ல இருந்து எங்க கொண்டு போகணும்? இந்த 3ஆம் நம்பர் ட்ரையாங்கிளுக்கு கொண்டு போகணும். அப்ப பி சர்க்கிள்ல இருந்து காலி. சர்க்கிள்ல இனி பி உட்கார்ந்து இருக்க மாட்டான், அவன் மூவ் ஆயிட்டான் ட்ரையாங்கிள் 3வது பொசிஷனுக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க? 4ஆம் நம்பர் டைஸ்ல போடுறாங்க. அதாவது மஞ்சு உருட்டுறதுல 4ஆம் நம்பர் விழுகுது. If the number 4 appears on the dice, the person who had the maximum number of toffees moved to the first position of the triangle. இப்ப என்ன சொல்றாங்க? யாரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டாஃபீஸ் வச்சிருக்கானோ அவனை 1ஆம் நம்பர் ட்ரையாங்கிள் பொசிஷன்ல தூக்கி போடு அப்படின்றான். அப்ப யாரு டாஃபீஸ் இங்க மேக்ஸிமம் வச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா Q. சரியா? இப்ப Q-வை நான் என்ன செய்யணும்? இங்க இருந்து தூக்கி கொண்டு போய் 1ஆம் நம்பர் பொசிஷன் இந்த இடத்துல Q-வை போடணும். இதுவரை எல்லாத்துக்குமே கிளியரா? தேர்ட் பொசிஷன் கொஸ்டின்லயே கிவனா? ஆமா 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 சரியா. Q-வை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல உட்கார வச்சிட்டேன். அடுத்து 1 முடிச்சாச்சு, 4 முடிச்சாச்சு, 2ஆம் நம்பர். இப்ப 2ஆம் நம்பர் விழுகுது அப்படின்னா if the number 2 appears on the dice, the person having 13 and 16 toffees move to the position 2 and 4 of the square respectively. அதாவது 13 வச்சிருக்கவன 2ஆம் நம்பர் ஸ்கொயர் பொசிஷன்ல வை, 16 டாஃபீஸ் வச்சிருக்கன ஸ்கொயர் பொசிஷன் 4ஆம் நம்பர்ல வை, ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தனால வரிசைக்காக தான் எடுத்துக்கணும். 13 டாஃபீஸ் வச்சிருக்கவன ஸ்கொயர்ல 2வது பொசிஷன்ல போடணும், 16 டாஃபீஸ் வச்சிருக்கவன ஸ்கொயர்ல 4வது பொசிஷன்ல போடணும். இப்ப 13 வச்சிருக்கவன ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல 2வது பொசிஷன்ல போடலாம். 13 வச்சிருக்கிறது யாரு? டி. அவனை கொண்டு போய் ஸ்கொயர்ல வந்து 2வது பொசிஷன்ல போடணும். டி சர்க்கிள்ல இருந்து காலி. அடுத்து என்ன சொல்றாங்க? 16 டாஃபீஸ் வச்சிருக்கவனை கொண்டு போய் ஸ்கொயர்ல 4வது பொசிஷன்ல போடு அப்படின்ற. அப்ப என்ன செய்யறேன்? ஸ்கொயர்ல 4வது பொசிஷன்ல யாரு
16 டாஃபீஸ் வச்சிருக்கிறது யாரு? ஓ. அப்ப ஓவை இங்க இருந்து கேன்சல் பண்ணி கொண்டு போய் இங்க போடுறேன். கிளியரா? ஓ வந்து ஸ்கொயர்ல 4th பொசிஷன் வந்துடுறான். டி வந்து ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா வந்து 2nd பொசிஷன் வந்துடுறான். அடுத்து 5ஆம் நம்பர் போடுறாங்க மஞ்சு. இப்ப if the number 5 appears on dice, the person having the highest number of toffees among the one seated on the square. ஸ்கொயர்ல ஒருத்தன் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டாஃபீஸ் வச்சிருப்பான் பாத்தீங்களா, அவனையும் ட்ரையாங்கிள் ஒருத்தன் லீஸ்ட் நம்பர் ஆஃப் டாஃபீஸ் வச்சிருப்பான் பாத்தீங்களா, அவனையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அப்படியே அந்த பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்றாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு ஸ்கொயர்ல ஹையஸ்ட் டாஃபீஸ் வச்சிருக்கிறது யார்? ஓ. கரெக்டா? ஓவோட டாஃபீஸ் பாத்தீங்கன்னா 17, டீயோட டாஃபீஸ் பாத்தீங்கன்னா வந்து 13. ஸ்கொயர்ல இப்போதைக்கு ஹையஸ்ட் டாஃபீஸ் வச்சிருக்கிறது ஓ. சோ ஓவை எடுத்துக்கிறேன். சரியா? ட்ரையாங்கிள்ல லீஸ்ட் டாஃபீஸ் வச்சிருக்கிறது யாரு? கியூ பாத்தீங்கன்னா வந்து 17, பி பாத்தீங்கன்னா வந்து எனக்கு 12 தான். அப்ப ட்ரையாங்கிள்ல இப்ப இருக்க பர்சன்ல கம்மியா வச்சிருக்கிறது யாரு? பி. அப்ப இவனையும் ஓவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், பியையும் ஓவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதை தான் சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயர்ல இப்ப இருக்க பொசிஷன்ல அதிக டாஃபீஸ் வச்சிருக்க பர்சனையும் எடுத்துக்கங்க. ட்ரையாங்கிள்ல இப்ப இருக்க பொசிஷன்ல லீஸ்ட் நம்பர் கம்மி டாஃபீஸ் வச்சிருக்கவன் எடுத்துக்கங்க. இவங்க 2 பேரையும் மாத்தி போட்டுருங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ இந்த இடத்துல கொண்டு போய் நான் பியை போடுறேன், இந்த இடத்துல கொண்டு போய் நான் ஓவை போடுறேன். புரிஞ்சா? இவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இப்போ 5 முடிஞ்சு 6 விழுகுதான் இப்போ. சரிங்களா? 6 விழுகுதான். ஓ 16. சாரி மக்களே, 16. ஓகே ஓ 16 இருந்தாலுமே 16 தான் பெரிய ஆளு. சரிங்களா? ஓ 16 பார்த்துட்டேன். ஓ 16 இருந்தாலுமே எனக்கு பாத்தீங்கன்னா ஓ தான் பெரிய ஆளு ஸ்கொயர்ல உட்கார்ந்து இருக்கிறது. டி வெறும் 13 தானே. ஓகேயா பார்த்துட்டேன். ஓ 16 எனக்கு இந்த இது ஓ மாதிரி தெரிஞ்சு போயிருச்சு. சரியா? அது கியூ. ஸோ ஓ வந்து 16 நான் கரெக்டா தான் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் தான் மாத்தி போட்டேன். இப்போ நான் மாத்திட்டேன் 16 சொல்லி. ஸோ அதை தூக்கி உள்ள போட்டுறேன். ஓவை பியை தூக்கி வெளியே போட்டுறேன். அவ்வளவுதான். இப்ப 6 அப்பியர் ஆனா என்ன செய்யணும்னு சொல்றான்? the person having 14 and 15 number toffees shifted to the square. அதாவது 14 டாஃபீஸ் வச்சிருக்கவனையும் 15 டாஃபீஸ் வச்சிருக்கவனையும் ஸ்கொயருக்கு இப்ப ஷிஃப்ட் பண்ணணுமா. சரியா? in increasing order of position respectively. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? புரியுற மாதிரி சொல்லணும்னா 14 டாஃபீஸ் வச்சிருக்கிறது n, 15 டாஃபீஸ் வச்சிருக்கிறது எஸ். இவங்களை வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல பொசிஷன்ல போடணுமா ஸ்கொயர்ல. ஆல்ரெடி இங்க ஒரு பர்சன் இருக்கானா, இங்க ஒரு பர்சன் இருக்கானா, அப்ப 2 பொசிஷன் தான் பேலன்ஸ் இருக்கா. அதுல இன்க்ரீசிங் ஆர்டர்ல போடணும்னா என்ன இங்க போடுவேன், எஸ் இங்க போடுவேன். இது மட்டும் எல்லாரும் கிளியரான்னு சொல்லுங்க. இது ஒண்ணுதான் எல்லாருமே லைட்டா குழப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? இது ஒண்ணுதான் எல்லாத்துக்குமே லைட்டா குழப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் என்ன எஸ் ஃபிக்ஸ் பண்ணது மட்டும் புரிஞ்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதாவது அந்த பொசிஷன் இன்க்ரீசிங் ஆர்டர்ல போடணுமா. 1ஆம் நம்பர் பொசிஷனுக்கு அப்புறம் தானே 3ஆம் நம்பர் பொசிஷன் வரும். ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தனால ஃபர்ஸ்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து தான் எஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் எனக்கு கம்மி, அதுல என்ன போட்டு இன்க்ரீசிங் ஆர்டர்ல எஸ் கொண்டு போய் நான் 3ல போடணும். கிளியரா எல்லாத்துக்குமே? ஓகே. இப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா எனக்கு 3rd டைஸ் நம்பர் 3 விழுகுது. என்ன சொல்றான்? the people seated on the triangle shifted to the immediate right position. ட்ரையாங்கிள்ல எவன் உட்கார்ந்து இருக்கானோ அவனோட இமிடியேட் ரைட் பொசிஷனுக்கு அவனை மாத்துன்றான். இப்ப கியூவோட இமிடியேட் ரைட் பொசிஷன் இது இங்க. கியூ இங்க வந்துருவான் இந்த இடத்துல இருந்து. ஓ இங்க இருக்கானா, ஓட இமிடியேட் ரைட் பொசிஷன் இது இந்த இடத்துல ஓ வந்துருவான். ஸோ அவ்வளவுதான். ஸோ ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு இப்படிதான் இருக்கு. என் இங்க போட்டோமா, எஸ் இங்க இருந்துச்சா, டி இங்க இருந்துச்சா, பி இங்க இருந்துச்சா. சரியா? கியூவையும் ஓவையும் மூவ் பண்ணோமா, கியூஓ இங்க வந்துருச்சா. சர்க்கிள்ல ஆரும் எம்மும் மட்டும்தான் இருப்பாங்க. இது கீழே 5 கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னா ஆஃப்டர் ஷிஃப்டிங் ஆருக்கு இமிடியேட் லெஃப்ட் யார் இருக்கா, அப்ப நீங்க என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? எம் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். ஆன் ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப்டர் சிட்டிங் எண்ணுக்கு செகண்ட் லெஃப்ட் யார் இருக்கா, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கிளியரா எல்லாத்துக்குமே? இந்த சம் புரிஞ்சா? கிளியரா தெளிவாக புரிஞ்சா? தினமும் மெயின் செஷன்
மிஸ் பண்ணாம வாங்க. இது SBI கிளர்க் லெவல் மெயின்ஸுக்கான கொஸ்டின்.